நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரணை தொடங்கியுள்ள சிபிஐ முதல் வழக்கை பதிவு செய்துள்ளது. நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த சிபிஐக்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகம் பரிந்துரைத்தது. இதனை ஏற்ற ஒன்றிய அரசு நேற்று சிபிஐக்கு இந்த வழக்கை ஒப்படைத்த சில மணி நேரத்தில் முதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜூன் 14ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற ஜூன் 4ஆம் தேதி திடீரென தேர்வு முடிவுகளை வெளியிட்டது தொடர்பாக சிபிஐ விசாரிக்கும் என்று தெரிகிறது. சதித்திட்டம், ஏமாற்றுதல், ஆள் மாறாட்டம், நம்பிக்கை மோசடி, தடயங்களை அழிக்க முயன்ற மாணவர்கள், பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் இடைத்தரகர்கள் குறித்து சிபிஐ விசாரிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 8 ஆண்டுகளில் வெறும் 8 மாணவர்கள் மட்டுமே முழு மதிப்பெண்கள் பெற்ற நிலையில் இந்த ஆண்டு 67 மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றது குறித்து சிபிஐ விசாரிக்க உள்ளது. இதற்கு பின்னணியில் உள்ள கும்பல்கள் குறித்து விசாரிக்க உள்ள சிபிஐ ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை கையில் எடுப்பதோடு கைதானவர்களையும் காவலில் எடுத்து விசாரிக்கவிருக்கிறது. நீட் தேர்வை நடத்திய தேசிய தேர்வு முகமையில் கருப்பு ஆடுகள் உள்ளனவா என்ற கோணத்திலும் சிபிஐ விசாரிக்கும் என்று தெரிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.